ஸோ நான் வந்து லைஃப்பில் ஒரு ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நீ பையனோ பொண்ணும் 21 வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் காசு வாங்குறது தப்பு. என்ன பொறுத்து தப்பு கூட இல்லைனா கேவலம் அது. அதுக்கு மேலே நீ காசு வாங்குறதுக்கு அசிங்க, அதுக்கு பேர் பிச்சை. எனக்கு வந்து 23 வயசு ஆகுது, அதனால நான் வீட்டில் காசு கேட்க மாட்டேன், திருடுவேன். என்னை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் அப்டேட். இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே புதுசாக ஒரு அப்டேட். ஐ ஆக்சுவலி குவிட் ஸ்மோக்கிங். எஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. நான் குவிட் பண்ணி சுமார் ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கும்டா. என்ன சின்ன வயசுல நான் வந்து ஒரு கொள்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு லைஃப்பில் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அதான் லைஃப்பில் எந்த கெட்ட பழக்கமுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் லைஃப்பில் ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டேன். நான் கோடு போட்டு அப்படின்னு அண்ட் என்னன்னா, பட் நான் தம் அடிக்க ஆரம்பிச்சது காரணம் என் ஃப்ரெண்டு தான் சார். இருட்டாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியல, பட் இவனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லுவேன். இது இவனுக்கு ஏதேதோ பேசுகிறானு. இப்போ பேசிக்காக என்னன்னா, அவனை பற்றி சொல்லணும்னா அவன் ஆள் பார்க்க நல்லா கொஞ்சம் பல்காக குண்டா இருப்பான்னு இந்த காலத்தை சொல்ல முடியாது. கேட்டால் ஃபேட் ஷேம் பண்ணா அப்படின்றாங்க. நல்லா புள்ளத்தாச்சு மாதிரி இருப்பான் சார் பார்க்க. என்ன 12th படிச்சுட்டு எனக்கு வந்து நானும் அவனை வண்டியில் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பண்ணி மச்சான் மணி 8 நான் அடிக்க போகிற சிகரெட்டு உனக்கு வேணுமா அப்படின்னா, இதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன். சரி எனக்கு வேணாண்டா, நல்லா கோடு போட்டு வாழ்றேன், நான் அவனா கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு தம் வாங்கிட்டு அவன் வீட்டை மாடிக்கு போயிட்டோம். போய் 10 வச்சு என் கண் முன்னே அடிச்சுக்கிட்டு இருக்கான். வித்த காட்டுறான்டா, என்னென்னவோ பண்ணுறான். ஏதோ வாயிலேருந்து 2 ரிங் விடுறான், மூக்குலேருந்து 2 ரிங் விடுறான். அது போய் அப்படியே ஆடி சிம்பிள் மாதிரிலாம் ஆகுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மேட்டர் சொல்கிறான். மச்சான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் தம் அடிக்காரங்க. பேசிக்காக ஒரு வர்ஜின் கிட்ட பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அதுக்கடுத்து என்ன மேட்டர் சொன்னாலும் நம்பிடுவான். பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் பீ தின்னு அப்படின்னா நான் கேட்டிருப்பேன் உடனே யார் பீ திங்கணும். ஸோ அதான் என்ன சொன்னால் தம் அடிக்க ஆரம்பி அப்படின்னா அப்போதுலேருந்து அடிக்க ஆரம்பித்தேன். ஒரு செயின் ஸ்மோக்கராக மாறிட்டேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா லைஃப்பில் ரீசெண்டாக வந்து தம் அடித்து மாட்டிக்கிட்டேன் நான் வீட்டில். இப்போ லாக்டவுனில் எப்படி போச்சுன்னு என்ன சொல்லுவேன். என்ன பண்ணேன் லாக்டவுனில் போரா போச்சுல, எனக்குலாம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. வெளில போனால் போலீஸ்கார் அடிக்கிறான், வீட்டில் இருந்து எங்கள் அம்மா என்ன சுத்தடிச்சுட்டு இருக்காங்க. எப்படி மாட்டினேன்னு நான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு சாயங்காலம் 4 மணி இருக்கும். அப்படி இப்படி நீங்கள் வந்து ஒரு சிகரெட் ரெடி பண்ணி என் வீட்டு மாடிக்கு போயிட்டு 10 வச்சு அடிச்சுக்கிட்டு. உங்கள் எல்லாருக்கும் நம்ம நாட்டில் மோடி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியும்ல. அந்த ஆள் சும்மா இல்லாமல் எல்லாரும் போய் தட்டுங்க கொரோனா போயிரும்னு கிளப்பி விட்டுட்டான். எங்கள் அம்மாவும் தட்டலான்னு மேலே வந்துட்டாங்க. அப்போ தான் கரெக்டான ஆஷ் தட்டிக்கிட்டு கடைசி பஃப் அது அப்படின்னு ஃபுல்லாக இழுத்துட்டு தட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே உள்ளே இருக்குது அந்த பஃப். இப்போ வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஐயோ ஏய் சிகரெட் குடிப்பியா நீ, சிகரெட் குடிப்பியா நீ. ஏமனா சிகரெட் குடிப்பானடா, என்னடா மயிறு கேள்வி அது. இல்லைம்மா அப்படின்னே புகை மூஞ்சில் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு செகண்டில் அவங்களும் அடிச்சுட்டாங்க, நானும் அடிச்சிட்டேன். இன்னும் அவங்களும் மூக்கால் இழுத்துட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. எவ்வளோ நாளாக சீக்கிரம் குடிப்பேன், எவ்வளோ நாளாக சீக்கிரம் குடிப்பேன் அப்படின்னா. 4 கணக்கு நான் சொல்லிடுவேன்டா. 7 10 நாள் 3 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 3 ஹார்ட் பேஷண்ட் வேறு சொன்னால் பயந்து செத்துக்கிட்டு போயிடுவாங்க. நான் சமாளிச்சிட்டேன். இல்லைம்மா வெளில அது அக்கேஷனலாக அடிப்பேம்மா அப்படின்னு. ஓஹோ சார் என்னென்ன அக்கேஷன்ஸில் அடிப்பீங்க தெரிஞ்சுக்கலாமா சொல்ல முடியும். தீபாவளிக்கு அடிப்போம்மா, பொங்கலுக்கு லீவ் விட்டுருவேன். கன்ஃபெஸ் பண்ணிடலான்னு முடிச்சிட்டேன், சொல்லிட்டேன். வெல்மா அவன் செயின் ஸ்மோக்கர் மாட்டின். தேவையில்லாம் பேசாதா, தினமும் சிகரெட் பிடிப்பேன் மாட்டேன்னு மட்டும் சொல்லு. இப்போ நான் என்னத்தை சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோனை கேட்டேன். ஃபோனை கூட எனக்கு நீ யாருன்னு தெரியணும், ஃபோனை கூட அப்படின்னாங்க. சரி ஃபோனை கொடுத்து அண்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் வேறு கொஞ்சம் எசக்கு பொசுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தருண்னு இருக்கான். அவன் பேரை நான் வெறும் தருண்னு சேவ் பண்ணாமல் தாய்லி தருண்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எங்கள் அம்மா சாட் பாக்ஸ்குள்ளே போயிட்டாங்க, பார்த்துட்டாங்க. என்ன இது தாய்லி தருணா என்ன, தாய்லி தருணா என்ன அப்படின்னா. இல்லைம்மா தாய்லிங்கிறது அவங்க அப்பா பேருமா, டீ தருண். அதெல்லாம் அப்படி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு கீழே என்ன சஞ்சித் சுன்னி, சஞ்சித் சுன்னி. அது இல்லைம்மா அது வந்து சஞ்சித்தோட ஃபேமிலி நேம், அது பரம்பரை அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தருண் சாட்டுக்குள்ளே போயிட்டு நான் அவனை போட்டு ஏதோ செம்மையாக கலாய்ச்சிட்டேன். தருண் என்னை பார்த்து தேவடி அப்பையான்னு திட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 1000 வாட்டி பேசுவேன். உன் ஃப்ரெண்டே உன்னை பார்த்து ஒரு 100 வாட்டி தேவடியா திட்டிட்டு மாட்டேன். ஏய் நான் சொல்லடா, உன் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். என்ன அந்த மாதிரி என்னை திட்டின்னா நான் ஃப்ரெண்டு சொல்கிறானே ஒரு 10-15 சிரிக்கிறேன் மூஞ்சி அமுச்சு விட்டேன். எங்கள் அம்மா அதை பார்த்தாங்க. ஏடா அவன் தான் திட்டுறான்னு தெரியுதுல்ல, விளக்கமா சொல்லுனா என்ன திட்டுறான்டா, திரும்ப திட்டாம என்ன பண்ற ரோஷன் இல்லையா அவனுக்கு அப்படின்னா. திட்டு எப்படியா அப்ப நீ போடுமா அப்படின்னு. ஏன் முன்னாடியே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நம்ம எது பண்ணாலும் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா வெளில வந்துடுறாங்க. நீங்கள் இருக்கிற லேடிஸுக்கெல்லாம் ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இந்த வயசு பசங்க சாட் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு விட்டுப்படம் அனுப்புறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். எஸ், அந்த குரூப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது இங்கே லேடிஸ்க்குலாம் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் ஏதாவது நல்ல ஒரு பிட்டு படம் பார்த்தேன்னு வைங்களேன், நான் மட்டும் பார்த்து அனுபவிக்காங்க அது அந்த குரூப்லேயே லிங்கை ஷேர் பண்ணிவிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு புரியாமல் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கோங்க. என்ன குரூப் பேர் வேறு பிட்டு படம் பாய்ஸ்னு போல்ட் லெட்டர்ஸ் தலைவர் தான் வச்சேன். எங்கள் அம்மா அந்த குரூப் பேரை பார்த்துட்டு அந்த அம்மா அடித்து மாட்டின மேட்டரே மறந்துட்டாங்க. நம்ம பையன் வேறு ஏதோ கேவலமான ஒரு வேலை பண்ணுறேன், இந்த ப்ராஸ்டியூட் ரேஞ்சுக்கு யோசிச்சுறேன். மாதிரி எனக்கு ஆசை தான், ஸ்கில் செட் தான் இல்லை நம்மள்கிட்ட.
அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு சன்னி லியோன் கம்பைலேஷன் வீடியோ ஒன்று அமைச்சிருந்தான். அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியுமாடா? ஒரு 10-15 மவுத் வாட்டரிங் எமோஜிஸ் அதை போட்டு விடுறேன். என்ன பிரச்சனைனா, இப்போ என் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே நான் தம் அடிச்சு மாட்டின மேட்டர் தெரியாது. நான் விட்டு படம் பார்த்தது என் மொத்த குடும்பத்துக்கு. என் பாட்டி காலில் உள்ளான்னு போனால் நவுந்து போயிடறாங்க பாட்டி. அண்ணன் ஒரு வாட்டி அந்த கல்யாணத்தில் கூப்பிட்டு போயிட்டாங்க. ரோமா, நீ ஏன்டா அப்படி அசிங்கமாக பண்ணுற? குடும்ப மானத்தை வாங்குறியடா. பாபாச படம்லாம் பார்த்து அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னு. ஆனால் இப்போ வீட்டில் நிலம ரொம்ப மோசமாயிடுச்சுடா. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நடு வீட்டில் உட்காந்து நான் தம் அடிச்சா கூட எங்கள் அம்மா வருவாங்க. என்ன ஆஸ்டே கீழே தட்டு கீழே தட்டாத அப்படின்னு. இதே டிவியில் ஏதாவது ஒரு ஆபாச சீன் வந்துட்டுமே எல்லாத்தையுமே அப்படியே என்ன எஸ்ஏ சூர்யா நயன்தாரா செஞ்சதுக்கு நான் என்னடா பண்ணுவேன். Hi guys, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா first of all எப்பயும் போல எல்லாம் சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And then என்ன லைவா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சவுத் இந்தியால இந்த சிட்டிஸ்ல எல்லாம் டூர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட டிக்கெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வாங்கிட்டு வந்துருங்க. இன்னொரு விஷயம்னா, இந்த ஷோ நானே ஓனா செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணி வீடியோ கேமரா எல்லாம் செலவு பண்ணி நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் பாவம் இந்த ஸ்டாண்டப் கமெடியனுக்குன்னு தோணுச்சுன்னா என்னோட யூபிஐ ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு ₹1 to ₹1 கோடி வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மனம் தவறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். See you next video.